பொதுவாக ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை என்று சொல்லி பார்க்கும்போது, பொதுவாக எல்லாரும் பார்க்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு மருத்துவம் அப்படிங்கிறத எடுக்கிறது தான். அது மருந்தில்லா மருத்துவமா இருக்கலாம். அது மருந்து இருக்கக்கூடிய மருத்துவமா இருக்கலாம். சர்ஜரி பண்ணக்கூடிய மருத்துவமா இருக்கலாம். இந்த மாரி வந்து பல்வேறு மருத்துவ முறைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில மருத்துவ முறைகள வந்து பத்தியம் அப்படிங்கிறது ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த உணவுகளெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். இந்தந்த உணவுகளெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாரி. இப்போ பத்திய முறை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல பொதுவா வந்து பத்திய முறை அப்படிங்கிறது ஃபாலோ பண்றதுக்கு வந்து மக்கள் யாரும் வந்து தயாராக இல்ல. எல்லாருக்குமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் கல்ச்சர். பத்தியமெல்லாம் இருக்க முடியாதுங்க. காசு எவ்வளோ வேணாலும் தர்றோம். ஏதாவது ஒண்ணு பண்ணி விடுங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க. டேப்லெட் குடுத்து விடுங்க. இல்ல ஒரு சர்ஜரி பண்ணி விடுங்க. அடுத்தா வேலை வெட்டிய பார்க்கணும். குடும்பத்த பார்க்கணும். பொருளாதாரத்த பார்க்கணும். காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து ஃபாஸ்ட் மூவிங் கல்ச்சர். அப்ப அந்த பத்தியம் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்றதுக்கு வந்து யாரும் வந்து பெரும்பாலும் வந்து தயாரா இருக்க மாட்டோம். அல்லது லாங் டேர்ம்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும்னு சொன்னாலும் யாரும் வந்து தயாரா இருக்க மாட்டோம். ஏன்னா, அந்த நேரத்தினுடைய அந்த மூவ்மெண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடா இருக்கிற மாரி எல்லாரும் நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரெகுலரா ஒரே மாரி தான் போயிட்டுருக்கு. பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொன்னா, நேரம் பத்தல அப்படிங்கிற சொல்லுவோம். நமக்கு எதுவுமே வேலை வெட்டியே இல்ல, ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன்னு சொன்னா, டைம் பாஸ் ஆகவே மாட்டேங்குது சார். என்ன பண்றேன்னு கேட்கும்போது, டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவோம். இப்ப நேரம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாரி இருந்தாலும், அத எப்படி வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம்? எந்த கான்டெக்ஸ்ட்குள்ள நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து, நம்ம அந்த நேரத்தினுடைய அந்த தன்மை அப்படிங்கிறது புரியும். அப்ப அதுபோல வந்து நமக்கு எந்த ஒரு மருத்துவ முறையா இருந்தாலும், அதற்கு அடிப்படை காரணங்களாகவும், அதற்கு பொதுவான காரணங்களும் இருக்கக்கூடியதில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த அறுசுவை என்ற இந்த ஒரு தெரப்பி அப்படிங்கிறது மிக, மிக, மிக முக்கியமான தேவை. இந்த அறுசுவை மருத்துவம் ரீதியாக நமக்கு வாதம், பித்தம், கபம் இந்த வகுப்புல படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே சுவைகள பத்தி வந்து ரொம்ப தெளிவா வந்து தெரியும். நம்ப வாதம், பித்த, கபம் கிளாஸ்லயே வந்து டீட்டெயிலிங்கா சொல்லியிருக்கோம். எந்த இடத்துல எந்த சுவை வந்து ஃபார்ம் ஆகும்? அது எப்படி இருக்கும்? எதனால அந்த பெயர்கள அங்க சொல்றாங்க? அது எப்படி வந்து ஒரே இடத்துல இருக்குமா? அல்லது உடல் முழுவதும் எப்படியெல்லாம் வந்து பரவி இருக்கும்? என்ன தன்மையில வந்து அது பரவி இருக்கும்? அது ரைட். உடல் சார்ந்து எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும்? மனம் சார்ந்த விஷயங்களுக்கும் எந்த மாதிரியான உணர்வுகள்லாம் வந்து ஏற்படுத்தும்? அப்படிங்கிறத வாதம், பித்த, கபம் கிளாஸ்ல வந்து ரொம்ப தெளிவா வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். வாதம், பித்தம், கபம் படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அறுசுவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 2மே வந்து ட்வின் பிரதர்ஸ் மாதிரி, அல்லது அண்ணன், தம்பி மாதிரி, அக்கா, தங்கை மாதிரி நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அதேபோல வாதம், பித்தம், கபம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே, அந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பின்னாடி அறுசுவை வகுப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த அறுசுவைகள் வகுப்புகள் வரும்பொழுது, நிச்சயமாக வாதம், பித்த, கபம் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சிறப்பு சலுகை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்போம். அது என்ன அப்படிங்கிறது நமக்கு நாளைய தினம் நடைபெறக்கூடிய வாதம், பித்த, கபம் கிளாஸ்ல வர்றவங்களுக்கு இருக்கும். மற்றபடி பொதுவா இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த அறுசுவை மருத்துவம் அப்படிங்கிறது, நீங்க எந்த மருத்துவத்த வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆனா, நமக்கு அந்த ஒரு உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்து நம்ம எடுக்கிறோம். இன்டேக் போகுது அப்படின்னு சொன்னாலே, அந்த உணவை விட, அந்த உணவில் இருக்கக்கூடிய கேலரீஸ் சத்துக்கள விட, அதுல வந்து இந்த மினரல்ஸ் இருக்கு, சில விட்டமின்ஸ் இருக்கு, இது அதுன்னு சொல்லி, அந்த ஸ் உணவுகள்ல இருக்கக்கூடிய சத்துக்களை விட மிக முதன்மையான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒவ்வொரு உணவு ரீதியாகவும், ஒவ்வொரு மருத்துவம் ரீதியாகவும் இருக்கக்கூடிய அடிப்படை தன்மைகளாக இருக்கக்கூடியதுல இந்த அறுசுவையினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது. அந்த அறுசுவை ஏன் முக்கியம்? எங்க எப்படிங்கிறத வாதம், பித்த, கபம் கிளாஸ்ல படிச்சவங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அத நம்ம திரும்ப சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா கிளாஸ்லயே வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலிங்கா நெறைய வந்து பார்த்துருக்கோம். அப்ப இந்த வெறும் சுவை அப்படிங்கிறதே வந்து நம்ம பாடில வந்து நம்ம சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே, பெரும்பாலான பிரச்சனைகள வந்து ரொம்ப ஈஸியா வந்து சரி செய்ய முடியும். ஏன்னா நம்ம பேச்சுலர் கிளாஸ் படிக்கும்போதோ, அல்லது வாதம் பித்த கபம் கிளாஸ் படிக்கும்போதோ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து சின்ன சின்ன நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போ அதெல்லாம் வந்து மிக எளிமையாக வெறும் சுவைகள் ரீதியா மட்டுமே நம்ப அத சரியா தெரிஞ்சுக்கிட்டு, என்ன சுவை வந்து மிகுதியா இருந்தா என்ன பிரச்சனை வரும்? கம்மியா இருந்தா என்ன பிரச்சனை வரும்? அது அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்? செய்யக்கூடாது. இது வெறும் உடலுக்கு சார்ந்தது மட்டும் கிடையாது. ஈவன் மனம் சார்ந்த விஷயங்கள கூட மிக எளிமையாக இந்த சுவைகளினுடைய தன்மைகள்லயே பேலன்ஸ் பண்ண முடியும். ஃப்ளவர் ரெமிடி எடுத்தா மட்டும் தான் நடக்கும். இல்ல வந்து ஒரு மருந்துகள எடுத்தா மட்டும் தான் நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.
வெறும் சுவைகளை கொண்டே கூட பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து ரொம்ப எளிமையா வந்து சரி செய்ய முடியும். அந்த வகையில இன்றைய காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, செரிமானம், ஜீரணம், செரிமான கோளாறு, ஜீரண கோளாறு. சரியா வந்து சாப்பிட்டது வந்து செரிக்கல. சரியா செரிச்சது வந்து நமக்கு சரியா வந்து வெளியேறல. கழிவுகள் வந்து சரியா வந்து வெளியேறல. அல்லது ஒரு சிலர் இருப்பாங்க. சரியா வந்து எனக்கு பசிக்கவே இல்ல சார். அப்படிங்கிற மாரியும் ஒரு சிலர்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாரியான சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்கள கூட நம்ப ரொம்ப ஈஸியா நம்ப இந்த அறுசுவை மருத்துவத்தில வந்து சரி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம, இன்னும் வந்து இந்த அறுசுவை விஷயங்களை தாண்டி, இந்த அறுசுவை மருத்துவத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவ முறைகள் என்னென்ன? அங்கங்கலாம் இந்த அறுசுவை மருத்துவத்தினுடைய பங்களிப்புங்கிறது, இன்டைரக்ட்டா எந்தெந்த இடத்துலலாம் வந்து எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற நெறைய விஷயங்கள பத்தி நம்ம ரொம்ப பிராக்டிகலா வந்து தெரிஞ்சுக்கிற மாரி ஆன வகுப்புகளாக இந்த வகுப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ, அதனால வந்து இதில இணையக்கூடிய நபர்கள் யாராவது விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னா, தயவு கூர்ந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா, இது நமக்கு அடுத்த மாதம் இது நம்ம டே டைம் பேட்ச்ல தான் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஈவினிங் பேட்ச் மாரி வந்து இருக்காது. டே டைம் பேட்சஸ். ஸோ, வரக்கூடிய 5த் அதாவது எவ்ரி சாட்டர்டே வந்து கிளாஸ் இருக்கும். எவ்ரி சாட்டர்டே 2 டூ 3 பிஎம் ஆஃப்டர்நூன் செஷனா இருக்கும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணிலிருந்து 3 மணி வரையில. இந்த அறுசுவை கான்செப்ட்ங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா, அது மருத்துவ ரீதியா, ஒரு தெரப்பி ரீதியா வந்து எப்படி பயன்படுத்தணும்? எங்க பயன்படுத்தணும்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. அப்ப இத நம்ப அறுசுவை அப்படிங்கிறது வெறும் சுவையா மட்டும் இல்லாம, அது எப்படி மருத்துவமாக உடல் சார்ந்த விஷயங்களுக்கும், மனம் சார்ந்த விஷயங்களுக்கும் மிக எளிமையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற பல்வேறு நுணுக்கங்கள் அப்படிங்கிறது இத வந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ முடிஞ்ச அளவு வகுப்புங்கிறது நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் அறுசுவைங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுனால, நமக்கு வந்து இந்த 2 டூ 3ங்கிற இந்த ஒரு 1 ஹவர் அப்படிங்கிறதே போதுமானதா இருக்கும். அதனால 1 ஹவருக்கு மேல வந்து யாருக்காவது வந்து, "சார் நான் ஆஃபீஸ் போணும் சார். இல்ல வந்து பசங்கள வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரணும்." இந்த மாரி இருந்தாலும் கமிட்மெண்ட் இருந்தா கூட தாராளமா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி சாட்டர்டே 2 டூ 3 பிஎம் இருக்கும். நமக்கு டோட்டலி வந்து நமக்கு 4 கிளாஸஸ் இருக்கும். 1 மந்த் கிளாஸ் இருக்கும். அதனால வந்து விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் டே டைம் பேட்சஸ் பகல் நேர வகுப்புகள்ல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து தயவு கூர்ந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது சுவை அப்படிங்கிற விஷயங்கள தாண்டியும், மருத்துவம் அப்படிங்கிற ரீதியா வந்து நெறைய விஷயங்கள வந்து இதுல நம்ம பார்ப்போம். ப்ராக்டிகல், ரியல் ஓரியன்டடா. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து கிளாஸ் அப்படிங்கிறதுனால, ஒவ்வொரு வாரத்திலயும் வந்து நம்ம ஒரு சில சுவைகள பத்தி பார்க்கும்போது, அத நீங்க எக்ஸ்பெரிமெண்டல் நீங்க அத வந்து அப்படியே வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்தந்த வாரங்கள்ல. டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்து அடுத்த வாரத்துல என்ன நடக்குதுங்கிறத பதிவு செய்யணும். அப்ப அத ரியல் டைமா வந்து நமக்கு எப்படி வந்து ப்ராக்டிகலா வந்து அத பயன்படுத்தணும்? எப்படி வந்து உண்மையாவே அது வந்து நமக்கு உடல் சார்ந்த, மனம் சார்ந்த விஷயங்கள மாற்றங்கள கொண்டு வருது? ஆரோக்கியமான தன்மைக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத, ஒவ்வொரு வாரம் வகுப்பு முடிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம குடுக்குற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணும்போது ரொம்ப எளிமையா வந்து புரிஞ்சுக்க முடியும். அதேபோல நமக்கு இந்த சுவைகள் ரீதியாவும் நம்ம நாக்க மையப்படுத்தி பல்வேறு விஷயங்கள வந்து கண்டுபிடிக்க முடியும். அத கண்டுபிடிச்சு நம்ம வெறும் அறுசுவைகள் ரீதியாவே பல்வேறு விதமான உடல் மனம் சார்ந்த பிரச்சனை வந்து மிக எளிமையாக சீர் செய்து கொள்ள முடியும். சமநிலைப்படுத்தவும் முடியும். அது எப்படி, என்ன, ஏது அப்படிங்கிறதையும் நம்முடைய வகுப்புகள் வரும்போது கற்றுக்கொள்ள முடியும். ஸோ கைண்ட்லி வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நீங்க காலதாமதமின்றி பயன்படுத்திக் கொண்டு, ஒரு வளமான மற்றும் ஆரோக்கியமான வாழ்விற்கு நீங்கள் முன்னெடுத்து செல்லும்படியாக அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ சோ மச். எஸ் மேடம். நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மேம்.